வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரெட்மில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ரெட்மி நோட் சீரிஸ்ல 14 வந்து லான்ச் ஆயிருக்குங்க. 14ல பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ, ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ், அது இல்லாம ரெட்மி நோட் 14 அப்படின்னு சொல்லிட்டு மூணு அமேசிங்கான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாடல்ஸ் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே மக்களே, 14 சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 14. ரெட்மி நோட் 14 சீரிஸ்லேயே வந்து இதுதான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ஒரு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரோ பிளஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பாதி விலை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நீங்க நோட்ல எக்ஸ்பெக்ட் பண்ற டியூரபிலிட்டி, அதோட குவாலிட்டி, அதோட டிசைன் எல்லாமே வந்து இதுலயும் இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து விலை கம்மியா நல்ல போன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். வாங்க நோட் 14 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து ரெட்மி நோட் 14 இருக்கு. 14 சீரிஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் 18,999க்கு அருமையான ஒரு மொபைல். எப்படி இருக்குன்னு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் வாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி கேஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி 14 சீரிஸ்ல எல்லாமே உங்களுக்கு இந்த சாலிட் பிளாக்னு கூட சொல்ல முடியாது, டார்க் கிரே அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியா இருக்குது, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரி கேஸ் தருவாங்க, நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து அழுக்காயிரும், டிரான்ஸ்பரண்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அப்படி இல்லை, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் தூசி எல்லாம் உள்ள போகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபா பண்ணியிருக்காங்க. சைடில் வச்சிடலாம். ஃபோன் இருக்கு, ஃபோனையும் சைடில் வச்சிடலாம். பாக்ஸ்ல வந்து 45 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 14க்கும் 14 ப்ரோக்கும் ஒரே சார்ஜர் தாங்க. கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சி டைப் இருக்கு, இன்னொரு சைடு வந்து யூஎஸ்பி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சைடில் வச்சிருவோம். வாவ் வாவ் வாவ். இப்போ 14ல பாத்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 14ல 14 ப்ரோவும் ப்ரோ பிளஸும் கேமரா வந்து ஒரு மாதிரி இருக்கும். 14 மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஐபோன் 12ல வர மாதிரி 2 லென்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு குட்டி லென்ஸ் கொடுத்துட்டு ஃபிளாஷ் வந்து தனியா ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விஷுவலாவே வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்டா தெரியும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் தெரியுது, போனோட பார்டர் வந்து தெரியுது. கர்வ் டிஸ்பிளே கிடையாது இது. பட் ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பட்டன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன், வால்யூம் கீழே வந்து ரொம்ப ஃபிளாட்டான ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ப்ரோவும் ப்ரோ பிளஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபோனோட டாப்ல பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ பிளஸ்ல இருக்காது. செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே இப்போ எஜெக்ட் பண்ணிடலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லையும் உங்களுக்கு வந்து மெமரி கார்டே போட முடியாது. சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம், அவ்வளோதான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம் ஒரே டைப்ல. சப்போஸ் மெமரி கார்டு போடுறீங்கன்னா சிம் 2 ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் மெமரி கார்டு கூட போடலாம். ஃபோனோட ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 3D கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அண்ட் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஓவராலாக ஃபோனாக பார்க்கும்போது நல்லாவே இருக்கு, டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 14 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். Xiaomi Hyper OS அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லையும் உங்களுக்கு IP68 ப்ரொடெக்ஷனோட வருது. 14ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP64 ப்ரொடெக்ஷன் தான் வருது. அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள நீங்க இந்த போனை போட முடியாது. ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லையும் நீங்க போனை தண்ணிக்குள்ள போட்டா கூட அவ்வளவு சீக்கிரம் தண்ணி உள்ள ஏறாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Corning Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க 14ல. ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லையும் பாத்தீங்கன்னா Victus 2 அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. Victus அப்படிங்கிறது தான் இருக்கிற லேட்டஸ்ட் Corning Gorilla Glassலயே. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் Corning Gorilla Glass இல்லை அப்படிங்கிறதும் வந்து ஒரு சின்ன மாற்றம். மற்றபடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. MediaTek Dimensity 7025 அல்ட்ரா ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட்லயுமே வேற கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் 128GB மெமரி இருக்கு, 256GB மெமரி இருக்கு. ரேம் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்கு, which is 8GB. கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்
8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோக்கும் இருக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸுமே கிடையாது. ப்ரோ பிளஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50, 58 கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 58 and 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் நீங்க இதுல ஷூட் பண்ண முடியாது. ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லயும் நீங்க ஷூட் பண்ணலாம், இதுல ஷூட் பண்ண முடியாது. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5110 mAh 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருதுங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்கன்னா அண்டர் தி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குதான். பட் ஆனாலும் ஒரு 18,000 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக தான் வந்து Redmi Note 14 இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்மே கிடையாது. கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்டின் பிளாக், மிஸ்டிக் ஒயிட், ஃபேண்டம் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் ஒயிட் அப்படிங்கிற ஒரு கலர் தான். அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 18,999 ஸ்டார்ட் ஆகும். Note 14 எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அதோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபோன் வந்து சூப்பரா இருக்குங்க. ஃபோன்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1725 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ஸ் இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5110 mAh கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து மற்ற வேரியன்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் உங்களுக்கு 5000 above அப்படின்னாலே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் 45 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 18,999 வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லயுமே Redmi Note 14 உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது வந்து 20,000 ரூபாய்க்குள்ள நல்ல போனா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு Redmi Note 14 வந்து நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பார்க்கலாம். மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.